வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வலை விரித்து 2வது நாள் ஆச்சு. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ புழுக்கள் பட்டுப்புழுக்கள் வலை மேலே ஏறி கூடு கட்டி இருக்குன்றது விஷயத்த பார்த்துட்ருக்கோம். நிறைய புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே தலைக்குள்ளே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதிகமான வெப்பநிலை தாங்க முடியல. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா சில புழுக்கள் மேலே ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பல புழுக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தலைகளுக்குள்ளே போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெரும்பாலான புழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்க என்ன ஒரு டிஃபால்ட் ஆச்சு இந்த பேட்சில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 2 நாட்கள் தலைகள் பத்தலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய பேட்ச் கிரியேட் ஆகிடுச்சு. 100 முட்டைக்கான தலைகள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு நம்மளுடைய தோட்டத்திலேருந்து. அதனால் இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி வெட்டின தலைகள் செடிகள்லேருந்து வளர்ந்துருந்த இளந்தலைகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருச்சு. அதுவே திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கூடுகள் அன்சைஸாக கட்டியிருக்கு. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஒரு சில வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கூடு சிறுசாகவும் ஒரு கூடு பெருசாகவும் இருக்கும். இன்னும் பல புழுக்கள் கரெக்டான இரைகள் கிடைக்காதனால இன்னும் அந்த பருவத்தை தொடாமவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த பேட்சில் 100க்கு 100 கிடைக்கும்ன்றது அன்கன்ஃபார்ம் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள், அதாவது 5ஆம் நாள் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வலை விரித்து 5வது நாள் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா லேபரெல்லாம் கூப்பிட்டு அந்த தலைகளை ஃபுல்லாக உள்ள கூடு கட்டி இருந்துச்சு பார்த்திங்களா, தலைக்குள்ளே அந்த கூடெல்லாம் எல்லாம் எடுத்து லேபரை வச்சு அதில் அந்த இலைகள் ஒட்டியிருக்கும். அதை ஃபுல்லாக நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். ஸோ இதுக்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாள் சரியாக போயிடும். இந்த தலைகளை எடுத்து போடுறதுக்கு செடிகளில் காஞ்ச செடிகள் அந்த நம்மளுடைய பட்டுக்கூடு மேலே ஒட்டியிருக்கும். அதை எடுத்து போடுறது பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப மைனூட்டான விஷயம். இதை ரொம்ப கவனமாக நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா தான் வியாபாரி பார்த்து வாங்கும்போது வெண்மையாக இருக்கணும் கூடு, சரிங்களா, வெண்மையாக இருக்கணும். இப்படி நம்ம கை பார்த்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க கரைக்கூடு, டபுள் கூடு இதெல்லாம் தனியாக நம்ம எடுத்துடணும். டபுள் கூடு அப்படின்னா 2 கூடுகள் புழுக்கள் சேர்ந்து கூடு கட்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் டபுள் கூடு தனியாக எடுப்பாங்க. அது விலை கம்மியாக தான் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரைக்கூடு, அந்த பட்டுப்புழுக்கள் கூடு கட்டுறதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய உடம்பை சுத்தம் பண்ணிட்டு தான் போய் கூடு கட்ட ஆரம்பிக்கும். வயிற்றில் உள்ள கசடுகள்லாம் வெளியேற்றிட்டு தான் பண்ணும். அப்போ சில புழுக்கள் கூடு கட்டி இருக்கும்போது அந்த கூட்டு மேலே ஏறி நின்று இது தன்னுடைய உடம்பை சுத்தம் பண்ணும்போது அதுலேருந்து வர்ற நீர்கள் இந்த கூட்டு மேலே படும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கூடு கரைப்பட ஆரம்பிச்சிடும். அந்த கரைப்படும்போது என்ன ஆகும்னா அந்த கூடோட வெள்ளைத்தன்மை மாற ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப கவனமாக பார்க்கணும் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம இந்த கூடை எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நம்ம சமதளமான ஒரு இடத்துல பரசி வைக்கணும். ஏன்னா உள்ளே உயிர் உள்ள பொருட்கள் தான் உள்ளே இருக்குது. அதனால் அந்த புழு மாறி உள்ளே உருமாற்றம் அடைஞ்சு பட்டாம்பூச்சி ஆகிறதுக்காக தன்னை உருமாற்றி கொண்டு இருக்கும். ஸோ அது உள்ளே உயிர் இருக்கனால அதுக்கு தேவையான காற்றோட்டம் நம்ம கம்பல்சரி கொடுத்தாகணும். இல்லை அப்படின்னா அது உள்ளே இருக்கிறது இறந்துச்சு அப்படின்னா அந்த கூடுக்குள்ளே ஃபுல்லாமே கரையாயிடும். எல்லா கூடுகளுமே வேஸ்ட் ஆகிடும். விலை கம்மியான விலைக்கு போகணும் நண்பர்களே. இந்த மாதிரி இது இலைக்கூடுகள்லாம் நம்ம பிரித்து எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெட்டில் இருக்கிறதா எப்படி இந்த மாதிரி மொத்தமாக நம்ம இலைகள் இல்லாத கூட இந்த மாதிரி பறித்து எடுத்துகிறோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட வச்சு பார்க்க கூடு பரவாயில்ல, இருந்தாலும் அன்சைஸாக இருக்குது. மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வேறு டிஃபால்ட் எதுவும் இதில் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 100% புழுக்களுமே நம்மளுக்கு கூடு கட்டலை. காரணம் நான் சொல்லியிருக்கேன், இலைகள் பத்தாமல் போச்சுன்ற காரணம். அதுவும் இல்லாமல் அதிகமான வெயிலை கூட நம்ம சமாளித்தாச்சு. ஆனால் இலை பத்தாததான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ட்ராபேக்கே தன்னுடைய இலைகள் பட்டுப்புழுக்கு கொடுக்க முடியாமல் போகிறத ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 நாட்கள் 2 வேளை இலை கொடுக்கலன்னா அதுக்கு சமாளிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் 2 நாட்கள் போது
கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. அது மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடு வந்து கட்டி முடிக்காதது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டில் போட்டுறணும். அதே மாதிரி கரை கூடையும் தனியாக போட்டுறணும், டபுள் கூடையும் தனியாக போட்டுறணும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு கோணிப்பையில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த வலையில் இருக்க கூடுகளை கூட ரொம்ப வேகமாக வந்து எடுத்துடலாம். ஆனால் அந்த இலைக்கூடுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த இலைக்கூடு வந்து ரொம்ப கவனமாக நம்ம எடுக்க வேணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரங்கள் ஆகும். அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த 4 பேர் எடுக்கிறாங்க. இந்த 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஆகிடுச்சு அந்த இலைக்கூட எடுக்கிறதுக்கு. அதாவது காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் 1:30 வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இந்த நெட்டில் வர்ற கூடுகளை இப்போ வெற்றி கவலையில் இருக்க கூடுகளை வந்து ஈஸியாக வந்து அகற்றிடலாம் நண்பர்களே. இப்போ நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பட்டு வளர்ச்சித்துறை அங்காடிக்கு போயாச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விவசாயியுமே கொண்டு வந்த கூடுகளை தன்னுடைய கூடு வந்து தரத்தை வந்து காட்டுறதுக்காக, வியாபாரிக்கு காட்டுறதுக்காக அந்த இதில் தரையில் வந்து கொட்டி வைக்கணும். பார்த்திங்க அப்படின்னா தேனி பட்டு வளர்ச்சித்துறையில் வந்து அங்காடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கூடுகள் வந்து வந்துருந்துச்சு. ஆனால் எல்லா விவசாயிகளுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா வெயில்னால் ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு, பால் புழு நோய் வந்துருச்சு, பிளாக் சரி வந்துருச்சு அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து கவலைப்பட்டாங்க. போட்ட ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு போய் நம்ம வெயிட் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 100 முட்டை தொகுதி வச்சுருந்தோம். நம்மளுக்கு கிடைச்சது பார்த்திங்க அப்படின்னா 79 கிலோ கிடச்சிருந்துச்சு நண்பர்களே. வியாபாரி வந்து நம்ம கூட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கூடு நல்லா இருக்குது, ஆனால் அவங்க கூடு வந்து அன்சைஸாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுடைய எஸ்ஆர் பார்த்திங்க அப்படின்னா என்ன எஸ்ஆர் அப்படின்னா 19 தான் எஸ்ஆர் இருந்துச்சு. நம்மளுடைய குட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 23 எஸ்ஆர் இருக்கணும். நம்மளுக்கு 19 தான் எஸ்ஆர் இருந்துச்சு. காரணம் வந்து நம்மளுடைய இலைகளோட பற்றாக்குறையினால். இன்னும் நிறைய விவசாயிகள் இந்த மாதிரி கூடுகளை நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த அங்காடியில் நம்மளுடைய கூடு தான் அதிக விலைக்கு போச்சு நண்பர்களே. பார்த்திங்கன்னா பட்டுக்கூடு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை வந்து கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இந்த விலை வந்து விவசாயிகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் பத்தாது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தணும், பட்டு வளர்ச்சித்துறை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிர்வாகம் வந்து ஒரு நிர்ணயமான விலையை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு சைனாவிலேருந்து என்றைக்கு வந்து இறக்குமதி குறையுதோ அன்றைக்கி தான் நம்மளுடைய பட்டுக்கூடுகள் விலை வந்து அதிகரிக்கும். பார்த்திங்க அப்படின்னா நிறையா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆவரேஜான விலை தான் போகுதுன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய சைட்லேருந்து நிர்ணயமான விலை வந்து ஒரு 500 ரூபாய் நிர்ணயமான வந்து விவசாயிக்கு எக்காரணத்தை கொண்டும் குறைக்காமல் பட்டு வளர்ச்சித்துறை வந்து ஒரு நிர்ணய விலையை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேணும். ஏன் அப்படின்னா அது தனிப்பட்ட ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலைகள் இல்லை. 2 பேர்கள் 3 பேர்கள் நம்ம லேபர் போட்டு செய்கிறனால அவங்களுக்கு சம்பளம் எல்லாமே நம்ம கொடுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து இந்த நிர்ணய விலையை வந்து அரசுக்கிட்ட நம்ம வந்து கோரித்தான் ஆகணும், கேட்டுத்தான் ஆகணும். அதனால் அனைத்து விவசாய நண்பர்களும் அனைத்து விவசாயிகளும் பட்டுக்கூடு அங்காடிக்கு போகும்போது உங்களுடைய ஏடி சாரை பார்த்து உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைங்க. அப்போ தான் இந்த பட்டு வளர்ச்சித்துறையில் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். இந்த விவசாயம் வந்து பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.